தொடர்ந்து இறைவனுடைய ஆற்றல்களையும் வல்லமைகளையும் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடராக இறுதியாக நாம் பார்த்த விஷயம், அல்லாஹ் அவன் குழந்தையை தருகிறான். குழந்தையை தருபவன் அல்லாஹ் தான். ஒருவருக்கு குழந்தையை ஏற்படுத்துறாருந்தா அல்லாஹ் தான் ஏற்படுத்துவான் என்பதை பார்த்தோம். அதிகாரம், அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் உரியது. இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் செய்பவர்கள் எல்லாம் தற்காலிகமானவர்கள் தான். எப்படி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நான் இந்த இடத்தை அதிகாரம் பண்றேன், அந்த இடத்தை அதிகாரம் பண்றேன், இந்த நாட்டை அதிகாரம் பண்றேன் என்று அதிகாரம் பண்ணுகிறார். ஆனா இவர்கள் போனா அவனுக்கு மேல இன்னொருத்தன் வருவான் உலகத்துல. ஆனா இவனுக்கெல்லாம் அதிகாரம் பண்ண முல்க் யாருன்னா, அரசன் யாருன்னா அல்லாஹ் தான். அப்போ அல்ஹம்து சூரால என்ன செய்றோம், ஓதுறோம், அவனே அரசனாக இருக்கின்றார். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாம சொல்கிறோம். அப்போ அவன் தான் என்ன செய்வான், அவன் அரசனாக இருக்கின்றான், அதிகாரம் செலுத்துவதில் முதன்மையானவன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த உலகம்லாம் அழிஞ்சிடும். இந்த உலகத்துல தானே மனிதர்கள் இவன் அதிகாரம் செய்யறான், அவன் அதிகாரம் செய்யறான்னு சொல்றோம். இந்த உலகம்லாம் அழிந்த பிறகு அல்லாஹ் தூக்கிட்டீங்க, அல்லாஹ் கேட்பான். குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களா எங்க? இந்த உலகத்துல அதிகாரம் பண்ணிட்டு தெரிஞ்சீங்கல்ல, ஆட்சி செஞ்சீங்கல்ல, மக்களை எல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்கல்ல, மிரட்டி வச்சிருந்தீங்களா, அடிமை மாதிரி வச்சிருந்தீங்கல்ல, அப்படி பண்ணினவன்லாம் எங்க? இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்க? இன்றைய தினம் நான் தான் அரசன், நானே அதிகாரம் படைத்தவன், என்னை விட அதிகாரம் படைத்தவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் வரும். அன்றைய நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களாம் இங்கே ஒருத்தனும் இருக்க மாட்டான். எல்லாம் மண்ணுக்குள்ள திரும்ப அல்லாட்ட போய் நிற்கணும். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களாம் இன்றைய தினம் நானே அரசன் என்று அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். அதே மாதிரி குழந்தையை கொடுக்குறான். அந்த உலகத்துல மனிதர்களுக்கு ஒருத்தங்களுக்கு அல்லாஹ் அந்த வசனம் எப்படி வந்துச்சு, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு பெண் குழந்தையை. யஹ்லுகு மா யஷா யஹபு லிமை யஷா இனாசா வ யஹபு லிமை யஷா ஸுகுர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்தே வழங்குகிறான், நாடியவர்களை மலடாக ஆக்குகிறான், குழந்தை இல்லாமலும் என்ன செஞ்சிடறான், ஆக்குகிறான். இது அல்லாஹ் தெளிவா சொல்றான், நான் தான் கொடுக்குறேன். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை உதாரணமா பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எலும்புகள், அவங்க சொல்றாங்க, இறைவா என்னுடைய எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய முடிகள் நரைத்து விட்டது, எனக்கு ஒரு வாரிசுத்தா. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் என்னுடைய குடும்பத்தை யாரு பாதுகாப்பா? அப்போ அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இறுதி நேரத்துல அவங்க குழந்தைய கேட்டு கடைசி வரைக்கும் அவங்க பொறுமை இழந்து போல. நீ ஒரு ரப்பா இருந்து என்னை நபியா ஆக்கி ஒரு குழந்தைய கூட நீ எனக்கு தரலன்னு சொல்லி அவங்க என்ன செய்யல, தளரல. என்ன செஞ்சாங்க, இறுதி வரைக்கும் இறுதியா அல்லாஹ் என்ன செஞ்சான், சோதிச்சான். பொறுமையா இருக்கிறாரா? பொறுமையா இருக்கிறார், ஓகே. இப்போ கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, அவருக்கு வானவர் மூலியமா சொல்றான், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தையை நான் கொடுக்குறேன், ஏஹியா என்ற அழகான ஆண் குழந்தையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறுதி நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தான். அவர் நபியாகவும் ஆக்கினான், அல்லாஹ் சிறப்பிச்சான். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செல்வத்தை அல்லாஹ் வழங்குறான். ரிஸ்க்கு நம்ம இந்த உலகத்துல என்ன நினைக்கிறோம், செல்வம் இதை செஞ்சா செல்வம் வரும், அதை செஞ்சா செல்வம் வரும்னு சொல்லி பல்வேறு விதமாக நாம் என்ன செய்யறோம், செல்வத்துக்காக நாம இந்த உலகத்துல முயற்சி செய்யறோம். அப்ப இந்த ரிஸ்க்கு இருக்குல்ல, ரிஸ்க்கு செல்வம், உணவு, செல்வம் எல்லாம் ரிஸ்க்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரிஸ்க்கு அல்லாஹ் நான் தான் கொடுக்குறேன், நாடியவர்களுக்கு ரிஸ்க்கை வழங்குறேன், நாடியவர்களுக்கு ரிஸ்க்கை கொடுக்காம இருக்கிறேன். அப்போ யார் மேல தவக்கல் வைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் மேல தவக்கல் வச்சா, நம்பிக்கை வச்சா அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ரிஸ்க்கை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்துர் ரிஸ்க லிமை யஷா, தன் நாடியோருக்கு உமது இறைவன் ரிஸ்க்கை, செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான். நாடியவருக்கு தாராளமாக. பார்ப்போம் உலகத்துல யாருக்கு நினைப்போம், அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைப்போம். ஆனா அவனுக்கு பார்த்தா செல்வம் எப்படி இருக்கும், கொட்டி கிடக்கும். செல்வம் கொட்டி கிடக்கும். இந்த உலகத்துல யார் ரொம்ப பெரிய பயங்கரமான ஆளா இருக்காருன்னு நினைப்போம், ஆனா அவருக்கு ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். அப்படி உலகத்துல அல்லாஹ் என்ன செய்யலாம், செல்வத்தை நாடியவருக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். அதே அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்துர் ரிஸ்க லிமை யஷா, நாடியவருக்கு தாராளமா என்ன செய்யறான், செல்வத்தை வழங்குகிறான் நாடியவருக்கு. அதே மாதிரி குறைத்தும் வழங்குகிறான். வயக்திரு இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரம் பஸீரா,
ஆடியோருக்கு செல்வத்தை தாராளமா வழங்குறான், குறைத்தும் வழங்குகிறான். அவன் தனது அடியார்களை நன்கு அறிந்தவன். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரை எப்போ சோதிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் 28வது அத்தியாயம், அதுலேயும் அல்லாஹ் சொல்றான், தன் ஆடியவருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்காவிட்டால் நம்மையும் பூமியில் புதை செய்திருப்பான். அந்த ஏக இறைவனை மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று முதல் நாள் அவனது நிலைமைக்கு ஆசைப்பட்டோர் அன்று காலையில் பொருளானார்கள். அடுத்து மழை தருபவன் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, மழையை பற்றி சொல்றான். செல்வத்தை கொடுக்குறவன் அல்லாஹ் என்று சொல்றான். என்ன பார்த்துருக்கோம், இதற்கு முன்னால பார்த்த பாடம் அல்லாஹ்வுக்கு பலவீனங்கள் இல்லை, தூக்கம் இல்லை, மறதி இல்லை. வேற என்ன பலவீனங்களா இல்லை அல்லாஹ்வுக்கு? தூக்கம் இல்லை, மறதி இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அதே போன்று அவனுக்கு மனைவி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, அசிஸ்டண்ட் தேவையில்லை. இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவன் என் மக்களுக்கு என்னெல்லாம் செய்கிறான், கொடுக்குறான். நம்பிக்கை, குழந்தைய கொடுக்குறான், செல்வத்தை கொடுக்குறான், மழையை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், மழை பெய்யுது. அல்லாஹ் தான் மழையை தரான். அந்த மழையை தரதை பற்றி எப்படி சொல்கிறான், وهو الذي أنزل من السماء ماء فأخرجنا به نبات كل شيء فأخرجنا منه خضرا. அவனே உங்களுக்கு வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான். மழை பெய்தா தண்ணீரை இறக்கினான். அதன் மூலம் ஒவ்வொரு பொருளின் விளைச்சலையும் வெளிப்படுத்துகிறோம். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அப்போ அந்த மழையை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், நாம வானிலிருந்து நாமே தண்ணீரை இறக்குகிறோம். அதன் மூலம் நாம் விளைச்சலை வெளிப்படுத்துகிறோம். பூமி எப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மண்ணு தான் இருக்கு பூமியில. ஆனா மழை பெய்யுது, அதுல பூமியில புற்பூண்டுகள் முளைக்குது. அப்ப அதுக்கு உயிரை கொடுக்குறான்ல, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அப்ப அதுல இருந்து உயிர் எப்படி வருது பாருங்க. அப்ப அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். யஹ்ருஜு மின்ஹு ஹப்பம் முத்தராகிபா வமினன் நஹ்லி மின் தல்இஹா கின்வானுன் தானியத்துன் வஜன்னாத்தி மின் அஅனாபின் வஸைத்தூன வர்ரும்மான் முஷ்தபிஹன் வகைர முத்தஷாபிஹின் உந்துரு இலா சமரிஹி இதா அஸ்மர வயன்இஹி இன்ன ஃபீ தாலிகுமுல் ஆயாத்தி லிகௌமி யுமினூன். அதிலிருந்து பசுமையான பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அந்த பூமியில மழை பெய்யுது, தண்ணீரை பூமியில இறக்குறான், அதுல இருந்து விளைச்சலை வெளிப்படுத்துறான். பசுமையான பயிர்கள் அதுல இருந்து வெளிப்படுது. அதுல இருந்து தானே பூமியில இருந்து வரதான் நம்ம சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றத நம்ம ஹெல்த்தின்றோம். அப்ப அந்த பயிர்களை, பசுமையான பயிர்களை வெளிப்படுத்துகிறோம். அப்பயிர்கள் அடுக்கி வைக்கப்பட்ட தானியத்தை வெளிப்படுத்த, பயிர்களில் எப்படி இருக்கு அந்த பயிர், அடுக்கி வைக்கப்பட்ட தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். அது மாதிரி பேரீச்ச மரத்தின் பாலைகளில் தொங்கும் பல கொலைகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ மரங்களையும், மாதுளை மரம், இவ்வளவு மரங்கள் இருக்கு. ஆப்பிள், மாதுளை. அது இனிப்பா இருக்கிறதுக்கு நம்ம என்ன தனியா இனிப்பா இருக்கிறது தனியா எசன்ஸா ஊத்துறோம் இல்லை. ஆனா அது ஆப்பிள் அது ஒரு விதமான டேஸ்ட்ல இருக்கு, ஆரஞ்சு அது ஒரு விதமான டேஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த பூமியில தான் இருந்து வருது. அது ஒவ்வொரு பழங்கள் வகையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பேரிச்சம்பழத்தை எடுத்து அது ஒரு சுவையில இருக்கு. தண்ணியே ஊத்தாம வளருது, பாலைவனத்துல வளருது. அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிலாம் இருக்குது. அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ மரம், மாதுளை மரம் ஆகியவற்றையும், அவ்விரண்டும் தோற்றத்தில் ஒன்றுபட்டதாகவும் தன்மையில் வேறுபட்டதாகவும் இருக்கிறது. அது பலன் கொடுக்கும் போது அதன் பலனையும் அதை கவனியுங்கள். அது எப்படி கனியுது என்று அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உந்துரு பாரு, கவனி அப்படிங்கிறான். எதோ பார்க்க சொல்றான், ஒரு பழம் எப்படி அது கனியுது, அது எப்படி கனியுது, அந்த பழம் அது எப்படி வளருது. ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு பூமியில இருந்து அப்படியே செடி முளைச்சு அப்படியே அதில் நீங்க வச்சீங்க, அல்லது அது வளர்ந்து அது அப்படியே இதுல என்ன செய்யுது, அப்படியே வளர்ந்து கனியாகுதுல்ல. கனியாகிற வரைக்கும் பாருங்க அது எப்படி வருது, அதை கவனிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். நம்ம சாதாரணமா கடையில போயிட்டு 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஆனா அதை நம்ம கவனிச்சிருக்கோமா, அந்த மரத்துல இருந்து எப்படி அது கனியுது, அது எவ்வளவு நாள் ஆகும் அது கனியறதுக்கு, அது வர்றதுக்கு. அதை எடுத்து கொண்டு போய் விற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றி வியாபாரம் செஞ்சு அதை நம்ம நினைச்சிடும், நம்ம கடைசியா நம்ம வாங்குறோம். அப்போ அதை நீங்கள் கவனியுங்கள், அது எப்படி உருவாகிறது என்பதை கவனியுங்கள். நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்தில் இதில் பல சான்றுகள் உள்ளது. பூமியிலே எவ்வளவு சான்று இருக்குது. செத்த பூமி தான் அது, பூமியில ஒண்ணுமே இல்லை, செத்த பூமியா இருக்குது. சும்மா நான் சாதாரண நடந்து போறோம்,
அதுல இருந்து மழை பெய்யுது, அந்த தண்ணீர் பூமிக்குள்ள போகுது, பூமிக்குள்ள இருந்து அதுல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், முளைக்க வைக்கிறான். அதை நம்ம சாப்பிடுறோம். அதை நீங்க வந்து என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறான். ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் லக்கும் மின்ஹு ஷராபுன் வ மின்ஹு ஷஜருன் ஃபீஹி துஸிமூன். அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்கினான், அதில் குடிநீரும் உண்டு. வானத்திலிருந்து இறக்குற தண்ணீர்ல நம்ம குடிக்கவும் சிரமம் இல்லையா, அதுல இருந்து பயிரை விளைவிக்கவும் சிரமம் இல்லையா, சாப்பிடவும் சிரமம் இல்லையா. தண்ணீர் வானத்துல இருந்து இறக்குறான், அது மலைகள்ல இருந்து வருது, ஆறாகுது, கடலாகுது, கடல்ல இருந்தும் சாப்பிட்றோம். கடல்ல மீன்கள் இருக்கா இல்லையா, கடல்ல இருந்தும் மீன் சாப்பிட்றோம். கடல்ல இருந்து இன்ன பிற விஷயங்கள்லாம் கடல்ல இருந்து நிறைய அறுப்படைகள் கடல்ல இருந்து எடுக்கிறோம். பல்ல அதெல்லாம் சொல்றான். அப்போ வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான், அதுல நீங்க குடிக்கிற தண்ணீரும் இருக்கு பாருங்க. உப்பு தண்ணியா இருக்கு, குடிக்கிற தண்ணீரும் இருக்கு. அது மூலமா குடிக்கவும் செய்யறோம். தாவரங்கள் அதன் மூலமாக மேய்ப்பதற்கான தாவரங்கள் அதனால் கிடைக்கின்றன என்று என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் இன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த் மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன்ன வயகூலுன்ன அல்லாஹ் குல் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன். வானிலிருந்து தண்ணீரை இறக்கி பூமி செத்த பின் அதன் மூலம் அதற்கு உயிரூட்டுபவன் யார் கொஸ்டின் கேட்கிறான் என்று அவர்களிடம் நீர் கேட்டால், யகூலுன் அல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் குல் அல்ஹம்துலில்லாஹ், கூறுவீராக அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பல் அக்ஸருஹும் லா யஅகிலூன், மாறாக அவர்களில் அதிகமானோர் விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சொல்லி காட்டுகின்றார். அப்போ இன்றைக்கு பார்த்தது வந்து செல்வத்தை தருபவன் அல்லாஹ். அதற்கு சில ஆதாரங்கள் குர்ஆன்ல சொல்கின்ற வசனங்களை பார்த்துருக்குறோம். மழையை தருபவன் அல்லாஹ். அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் இருக்குதா இல்லையா, ஆட்சி அதிகாரம் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதியே, அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதியே, நீயே நாடியோருக்கு என்ன செய்கிறாய், ஆட்சியை வழங்குறாய். யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு அவன் தான் செய்யறான். அல்லாஹ் வந்து வழிகேடனை கூட என்ன செய்வான், கெட்டவனையும் ஆட்சிக்கு வர வைப்பான், நல்லவனையும் ஆட்சி, சோதனை அதெல்லாம். நல்லவனையும் என்ன செய்வான், ஆட்சியில வர வைப்பான். நல்லவனை வர வச்சு அவங்க அந்த இடத்துல மக்கள் நல்லா வாழ்றாங்களா, அதையும் அல்லாஹ் சோதிப்பான். கெட்டவனை வர வச்சு அல்லாஹ் மக்கள் ஒழுங்கா வாழ்றானா, அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பான். அப்போ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியோரிடம் வந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், நாடியோரை நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவங்களுக்கு என்ன செய்யுது, கண்ணியம் கிடைக்குது. துதில்லும் மந்தஷா, நாடியோரை இழிவும் படுத்துகிறாய். அப்போ நன்மைகள் உன் கைவசமே உள்ளன, உனக்கே புகழ் அனைத்தும், அனைத்து பொருட்களின் மீதும் ஆட்சியுடையவன் என்று நபியை கூறுவீராக என்று அத்தியாயம் 3 வசனம் 26 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்போ மழையை தருபவன், ஆட்சியை தருபவன், செல்வத்தை தருபவன், குழந்தையை தருபவன், அதிகாரம், ஆட்சி, இதெல்லாம் அவனுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மேலும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நோய் நிவாரணத்தை அல்லாஹ் தரான், பாவங்களை அவன் தான் மன்னிக்கிறான், நேர்ச்சை செய்தல், அறுத்து பலியிடுதல், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.